ஹலோ கைஸ். இந்த வீடியோல நாங்க என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, இப்ப வந்து ஒரு ஃப்ளட்டர் ஆப்ல ஒரு சைக்கிள் மாதிரி நேம் வந்து ரொட்டேட்டா வாருது. அதுதான் பார்க்க போறோம். அதாவது இப்ப ஃபர்ஸ்ட் வந்து லைவ்ஸ்ல இருக்குது. ஸோ கிளிக் மீ இந்த பட்டனை கிளிக் பண்ணா அடுத்த நேம் பாப். அதே மாதிரி அடுத்த நேம் ஷமிகா. அடுத்த நேம் திலா. இப்படி ரொட்டேட் பண்றது சைக்கிள் மாதிரி ரொட்டேஷன்ல வர அந்த கோடை பத்தி பார்ப்போம். ஓகே. இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து தேவையான பேக்கேஜ் வந்து மெட்டீரியல் டாட் அண்ட் இதுல மெயின் மெத்தட்ல மை ஆப்ங்கிற ஒரு மெத்தட் வந்து கிரியேட் பண்ணிக்கேன். ஓகே. அண்ட் இது ஒரு தொடர்ச்சியா நடக்கிற ஒரு ஒர்க். ஸோ அது ஒரு ஸ்டேட்ஃபுல் விஜெட். ஸோ ஸ்டேட்லெஸ் விஜெட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் சொன்னா, ஒரு சேஞ்சஸ் இல்லாமலுக்கு கண்டினியூஸா ஒரே மாதிரி இருக்கிறது நாங்க ஸ்டேட்லெஸ் விஜெட் யூஸ் பண்ணுவோம். பட் இங்க வந்து ஸ்டேட்ஃபுல் விஜெட் தான் நாங்க யூஸ் பண்ணுவோம். ஓகே. இப்ப வந்து இதோட மெட்டீரியல் எப்ப பார்த்தோம்னு சொன்னா, மெட்டீரியல் எப்பல ஸ்கஃபோல்டுல எப்பல வந்து மெயின் ஹெட்டிங் வந்து மை ஃபிளட்டர் லைக் மை ஃபிளட்டர் இதுதான் நம்மளது ஹெட்டிங். அண்ட் இப்ப வந்து பொடி பார்ட்ல வந்து கொலம்ல மெயினா வந்து என்னன்னு சொன்னா நேம் கொடுக்கணும். ஒவ்வொரு நேம் வந்து சேஞ்ச் ஆகணும். அது வந்து என்னன்னா ஒரு டெக்ஸ்ட் பட்டன் வந்து நாங்க கிளிக் பண்ண அந்த பட்டனோட நேம் வந்து கிளிக் மீன்னு போட்டிருக்கோம். இந்த பட்டனை கிளிக் பண்ண ஒவ்வொரு நேமா சேஞ்ச் ஆகணும். ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு லிஸ்ட்ல கொஞ்சம் நேம்ஸ் இருக்கு. என்ன லிஸ்ட் வியூல நேம்ஸ் வந்து லைஸ் பாப் சமிகா திலான் தனுஜா இந்த மாதிரி ஒரு 5 நேம்ஸ் வந்து நான் போட்டு வச்சிருக்கேன். ஓகே. தென் இனிஷியலா வந்து இதுக்கு ஒரு வேல்யூ வந்து ஐஎன்டி வேல்யூ 0ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கேன். ஓகே. இப்ப வந்து நாம இந்த பட்டனை அதாவது இதுல இருக்கிற இந்த பட்டன் ஒவ்வொன்றையும் கிளிக் பண்ண ஒவ்வொரு நேம் வந்து ரொட்டேட்டா ஒவ்வொரு நேம் வந்துட்டு போகணும். ஸோ இதுக்கு ஒரு மெத்தட் உண்டு. அதாவது நான் ஒன் ப்ரெஸ் பண்ணா என்ன நடக்குன்னா நேம் ஃபங்க்ஷனுக்குள்ள போகும். நேம் ஃபங்க்ஷன் வந்து ஃபைனலா நான் கிரியேட் பண்ணேன். லாஸ்ட்ல கிரியேட் பண்ணிக்கேன். அதுக்குள்ள வந்து செட் ஸ்டேட் இந்த மெத்தட்டுக்குள்ள வேல்யூ வந்து ஆல்ரெடி 0வா இருக்கிற வேல்யூ ஒவ்வொரு கிளிக்குக்கும் ஒன்னொண்டா இன்க்ரீஸ் ஆகணும். அதுதான் இதுல லாஜிக். ஸோ இதுல வந்து இப்ப நம்ம எலைஸ் பாப் ஷமிகா திலான் தனுஜன் இப்ப இந்த 5 நேமும் வந்து ஓகே வந்துட்டு இப்ப தனுஜாக்கு பிறகு என்ன வெளியே வரும் பாவம். எஸ். இது வந்து இண்டெக்ஸ் 0 இருந்து காட்டுது. சோ இது என்ன செய்யலாம், ஃபர்ஸ்ட் ரீஃப்ரெஷ் பண்ணி திருப்பி ஒருக்கா செஞ்சு பார்ப்போம். எஸ். எலைஸ் பாப் ஷமிகா திலான் தனுஜன். ஸோ இது ஃபைனலா வந்து இண்டெக்ஸ் அவுட் ஆயிடுது. ஸோ இதுக்கு என்ன செய்யலாம் விஷயம்னா, எல்லாருக்கும் இந்த விஷயங்கள் இப்ப வேல்யூ 0ன்னு சொன்னா ஓகே. இப்ப வந்து வேல்யூ 0ன்னு சொன்னா இது வந்து டோட்டல் லென்த்தால பிரிக்கிறோம். இதுக்குரிய ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இடத்துல ரைட் பண்ணி ஓகே. ஓகே. நேம்ஸ் டு ஓகே. இப்ப வந்து நம்ம இதை ரன் பண்ணணும். ஓகே. இப்ப வந்து என்ன நடக்கும், எலைஸ் பாப் ஷமிகா திலான் தனுஜன் அடுத்து திருப்பி எலைஸ்ங்கிற நேம் வந்து ரிப்பீட்டா வருது. இதுல என்ன நடக்குது, இந்த வேல்யூ வந்து ஜீரோவா இருக்கக்குள்ள நேம் டாட் லென்த் இங்க வந்து நம்மளுக்கு எத்தனை நேம் இருக்கு, 5 நேம்ஸ் இருக்கு. 5 நேம்ஸ் சொன்னா அதால பிரிச்சு வாரது என்ன வேல்யூ 0 தான் வரும். இது வேல்யூ 1 சொன்னா 5ஆல பிரிச்சா 1 வரும். அதே இது 2 சொன்னா 2 வரும். இப்ப 5 வந்துட்டுன்னு வைங்களேன், 5 தனுஜா அந்த நேம் வந்துட்டுன்னு வைங்களேன். சோ தனுஜா நேம்ல இப்ப 5 டிவைட் பை அனது 0 வந்தா திருப்பி அடுத்த வேல்யூ அலைஸ் சொல்லி மீண்டும் இதே ரொட்டேஷன்ல வரும். ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.